ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருந்தான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். இந்த புதிய நாளை ஆண்டவர் இரக்கமாய் தந்திருக்கிறார். எப்படி இருக்கின்றீர்கள் அருமையானவர்களே? இந்த நாள் ஆசீர்வாதி நாளாய் ஆண்டவர் நடத்தப் போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவர் கொடுத்திருந்தான இறை வார்த்தை தொடக்க நூலின் புத்தகம் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்களோ தீமை செய்தீர்கள், ஆனால் ஆண்டவரோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படி நன்மைக்கு எதுவாய் நடத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் உயிரோடு காக்கும்படியும் நன்மையாய் நடத்தும்படியும் ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். இந்த நாளிலும் நன்மையானதை நீங்கள் காணப்போகிறீர்கள். எனக்கு அருமையானவர், எத்தனையோ முறை சத்துருக்கள் மத்தியிலே கடந்து வந்திருப்பீர்கள். எத்தனையோ தீமைகளை விட்டு, எத்தனையோ தீங்குகளை விட்டு ஆண்டவர் நம்மை தொடாதபடி பாதுகாத்து வந்திருக்கிறார். அவர்கள் கண்களுக்கு மத்தியிலே எந்த ஜனங்கள் இதை சொல்கிறவன் யோசிப்பு சொல்கிறார். யோசிப்பு சொல்கிறார், யாக்கோப்பின் குமாரனாய் யோசிப்பு சொல்கிறார், நீங்களோ தீமை செய்தீர்கள், ஆனால் இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் காக்கும்படி நன்மையாக என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். அநேக ஜனங்களின் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். அநேக ஜனங்கள் அவன் போஷிக்கும்படியாய் ஆண்டவர் நடத்தினார். இன்றைக்கு நீங்கள் அநேகருக்கு ஜெபிக்கும்படியாய் கடந்து வாருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலே அநேக ஊழியர்களுக்காக, தேசத்து தலைவர்களுக்காக, தேசத்திற்காக ஜெபியுங்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். உங்கள் குடியிருப்பு ஆசீர்வாதமாய் மாறும். உங்கள் சந்ததிகள் ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். யோசேப்பு அன்றைக்கு அடிமையாய் விற்கப்பட்டவன் ஆசீர்வாதத்துக்குரியவனாய் மாறினார். அடிமையாய் விற்கப்பட்டவனை ஆசீர்வாதத்துக்குரியவனாய் மாற்றினார் என்று சொன்னால், அவன் அநேக ஜனங்கள் காக்கும்படி அவன் நான் மேன்மையாக இருக்கிறேன் என்று சொல்லலை. அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பதுக்கு காரணமே, அநேகரின் பாரங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உதவுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் ஆசீர்வாதி நாளாய் மாறப்போகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் அநேகருக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இருக்கிற இடத்துல ஜெபியுங்க, இருக்கிற குடியிருப்பில் ஜெபியுங்க, நீங்கள் பணித்தளத்தில் ஜெபியுங்க, வேலை செய்கிற இடத்துல ஜெபத்தோடு வேலை செய்யுங்க. தெய்வம் ஆசீர்வதிக்க போகிறா. ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிப தம்பி விதமாக சொன்னான், அண்ணன் நான் ஒரு அரை மணி நேரமாவது மற்றவங்களுக்காக ஜெபிக்காத நாட்கள் இல்லை என்று சொன்னான். என்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமே அதுதான் என்று சொன்னால், அரசாங்க உத்தியோகத்தில் இன்றைக்கு இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, என் பிரியமான தம்பி தங்கையே, இன்றைக்கு உங்களை அர்ப்பணிங்கள். இந்த நாளிலே அநேக ஜனங்களுக்கு ஜெபிக்கும்படியாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய், நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவனுடைய வல்லமை என் மீது இருக்கிறது என்று சொல்லி, ஆம், ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, அவர் அழைத்தவர்களே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற தேவனவர் உங்களையும் அழைத்திருக்கிறார். அழைத்தபடினாலே, தெரிந்து கொண்டபடினால் தான் இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே வாழ வைக்கப் போகிறது. சத்துருக்கள் மத்தியிலே வாழ வைக்கப் போகிறது. உங்களை தூக்கி எறிந்தவர்கள் மத்தியிலே உங்கள் தலையை நிமிர்த்தப் போகிறார் ஆண்டவர். உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களுக்காக பாரம் எடுத்து ஜெபியுங்கள். குழந்தை பாக்கியத்திற்காய், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட, மற்றவர்கள் சமாதானம் இருக்கும்படியா நீங்கள் ஜெபியுங்கள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி முடிய பண்ண போகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் மை சோதரிக்கிறோமப்பா. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய ஜனங்கள் இப்பொழுது நடந்து வருகிறபடியே நன்மையாய் முடியப்படினார் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை பாராட்டும். எல்லா மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம். தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரும் ஜெப ஆவியோடு கூட பாரத்தோடு மற்றவர்களுக்காய் ஜெபிக்க, தேசத்திற்காய், திருச்சபைக்காய், தேவ ஜனத்திற்காய் கதறி ஜெபிக்க கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.